வேண்டி அவையினை வணங்குகிறேன். தலைப்பு கீழடி வரலாறா மறைக்கப்பட்ட உண்மையா? இந்தியாவினுடைய வரலாறு சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்துதான் துவங்கியது என உலகம் முழங்கியது. ஆனால் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றை திருத்தி எழுத வேண்டிய ஒரு நிலை வரும் என உலக மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். காரணம், அளந்தறியா பழப்பண்டம் வரத்தறியாமை வந்தீண்டி என்னும் ஒற்றை பாடல். ஒரு நகரம் எப்படி மேலாண்மை, வணிகம், அறிவியல், நிர்வாகம், ஏன் நாகரிகத்தில் கூட சிறந்து விளங்கியிருக்க முடியும் என ஒரு கேள்வி எழும்பியது. அதுதான் தமிழரின் தொட்டில், தமிழரின் தமிழ் அகழ்வாய்வின் தொல்லியலின் தொட்டில், தமிழரினுடைய தாய்மொழி என அழைக்கப்படக்கூடிய கீழடி. கீழடி மாபெரும் வரலாறு. அமர்நாத் அவர்களின் தலைமையில் முதல் அடி தோண்ட தோண்ட களிமண்ணும், இரண்டாம் அடி ஆற்று மணல் படுக்கையும், மூன்றாம் அடி அதிசயமும் நிறைந்தது. கீழடி மறைக்கப்பட்ட உண்மையா என்ற ஒரு கேள்வியை இத்தலைப்பு எழுப்புகிறது. எங்கே வரலாறு அமைதி காக்கிறதோ அங்கே இடங்களும் பொருட்களும், ஏன் ஊர் பெயர்களும் வாய் திறந்து பேசும். 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆம், இதுவரை சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்தும் தமிழருடைய வாழ்க்கையை மிகைப்படுத்தி கூறியது என உலக மக்கள் கேலி செய்த போது, எழுத்தறிவில் கொடுமணல் வரலாற்றை மட்டுமல்ல அசோகருடைய கல்வெட்டு வரலாற்றையும் பின்னுக்கு தள்ளியது நம்முடைய கீழடியில் கிடைக்கப்பட்ட தமிழி பிராமிய எழுத்துக்கள் என்றால் தமிழருடைய அறிவை வார்த்தையால் விவரிக்க இயலாது. நிலம், தீ, நீர்வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலக மாதலின் என உலகம் உருவான விதத்தை தொல்காப்பியம் எடுத்து கூறியது என்றால், மனிதன் எப்படி வாழ வேண்டும், நாகரிகத்தினுடைய வெளிப்பாட்டை கீழடி நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்றைக்கு திறந்த வழி கழிப்பிடம் என்பது ஒரு மாபெரும் விவாதத்திற்கு உண்டான பொருள். ஆனால் அன்றைக்கு திறந்த மூடிய குழாய்கள், சுடுமண் குழாய்களின் மூலம் கழிவறையை பயன்படுத்தினான். இல்லை, திறம்பட கையாண்டான் தமிழன் என்றால் அதுதான் தமிழருடைய நிர்வாக மேலாண்மை அறிவியல். வர்த்தகத்தை எடுத்துக்கொண்டால் நீரின் திறம் வந்த புறவியும் வடமலை தந்த பொன்னும் பொருளும், அதாவது ஆப்கானிஸ்தானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சூதுபவள மணிகள், 5000த்திற்கும் 600க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள், இப்படி அனைத்தும் தமிழருடைய நாகரிகத்தை பறைசாற்றுகிறது. கீழடி வரலாறு எல்லாம் தொடங்குவதற்கு முன்பு கொடுமணலில் பல மட்பாண்டங்கள் கிடைக்கப்பெற்றது. அப்படி இருக்கையில் அந்த மட்பாண்டங்களில் தமிழி பிராமி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆய்வாளர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியது, எந்த கருவியை கொண்டு தமிழன் இதை எழுதினான் என்று. ஆனால் கீழடியில் மட்டும்தான் அதற்கு விடை கிடைத்தது. விலங்குகளுடைய எலும்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவியை கொண்டுதான் தமிழன் எழுதினான். அது மட்டுமா, அஞ்சன கருவி, அதாவது கண்ணுக்கு மை தீட்டக்கூடிய கருவியை கூட தமிழன் கண்டுபிடித்தான். கீழடியில் நான் வியந்து பார்த்த ஒன்று என்னவென்றால், சாதி இரண்டோடிய வேறில்லை சாற்றுண்டால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதவர் இழிகுலத்தோர் வட்டாங்கில் உள்ளபடி கீழடியில் மதங்கள் பின்பற்றப்பட்டன என்பதற்கான எந்த சான்றும் கிடைக்கப்பெறவில்லை. காரணம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இமய சாலையில் ஒருவன் விரும்பினான், குமரி வாழ்பவன் மறுத்து கொண்டு ஏகினான் என்பதற்கேற்ப தமிழன் அன்றுக்கு இயற்கையையும் தமிழ் தாயையும் வழிபட்டதற்கான சான்று மட்டும்தான் கீழடியில் கிடைக்கப்பெற்றது. சற்று சிந்தித்து பாருங்கள், 110 ஏக்கரில் வெறும் 25% தோண்டியதற்கே இந்த நிலை என்றால், மீதமுள்ள இடங்களையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் தமிழருடைய வரலாறு மட்டுமல்ல, ஆசிய கண்டத்தினுடைய வரலாறு, ஏன் இந்த உலகத்தினுடைய வரலாறே நம்முடைய தென் தமிழகத்தில் இருந்துதான் துவங்கியது என்றால், கீழடி மாபெரும் வரலாறு, அது மறைந்தாலும் மறைக்கப்படாது என்று கூறி